அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கலாம் என்றும், அதற்கு மேல் கூடுதலாக விடுப்பு எடுத்தால் அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக ₹160 பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு மாதத்திற்கு 4 நாள் போக மீதமுள்ள நாட்கள் விடுப்பு எடுத்தால் ₹160 பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. விபத்து மரணத்திற்கான இழப்பீடை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்புக்கு நிதியுதவி 20,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வேளாண் தொழிலாளர்களுக்கு இயற்கை மரணத்திற்கு நிதியுதவி 20,000 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வருகிற 25ஆம் தேதி வாக்கில் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நெல்லை, மைசூர் இடையே சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மைசூரிலிருந்து வரும் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:15 மணிக்கு இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 10:50 மணிக்கு நெல்லையை வந்தடையும். மறுமார்க்கத்தில் நெல்லையிலிருந்து 27ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 3:40 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 5:50 மணிக்கு மைசூரை சென்றடைகிறது. இந்த சிறப்பு ரயிலானது கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், பெங்களூரு வழியாக இயக்கப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வி ஆண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வானது அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் ₹1,500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படவும் உள்ளது. தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் +1 படிக்கும் மெட்ரிக், CBSE, ICSE மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுத தகுதியுடையவர்கள். tge.government.in என்ற இணையதளம் மூலமாக இன்று முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் செப்டம்பர் 4ஆம் தேதி கடைசி நாளாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1050 சிறப்பு பேருந்துகள் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டும் பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், மணப்பாறை, ஓரியூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்வதற்கு tnstc.in என்ற இணையதளத்திலும் TNSTC செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க வேளாண் பட்டதாரிகளுக்கு ₹20 லட்சம் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும் என்று அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இதற்கு 30% அதாவது ₹3 லட்சம் முதல் ₹6 லட்சம் வரை மானியமாக வழங்கப்படும் எனவும், இந்த மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும், பயிர்களின் ஏற்படும் பூச்சி நோய் வேளாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் எனவும், அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு வருவதாக இருந்த நிலையில் அத்திட்டம் ரத்து செய்யப்பட்டு உள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வர திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 26 சிதம்பரம் கோவிலில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது. 9வது அறிவிப்பு. சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் பயிற்சியானது வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி அடுத்த மாதம் 10/9/2025 முதல் 12/9/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 10வது அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்கள் திறனறிவு தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளும் விதமாக ஃபியூச்சர் ரெடி என்ற வினாக்கள் மூலமாக மாதந்தோறும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆங்கில பாடத்தில் பத்திகள் வாசித்தல் மற்றும் இலக்கணம், கணிதம், அறிவியல் ஆகிய பாடங்களில் சிந்தனை திறனை மேம்படுத்தும் வினாக்கள் ஒவ்வொரு மாதமும் தயாரிக்கப்பட்டு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மூலமாக பள்ளிகளுக்கு அனுப்பப்படும். அதை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்து கணிதம், ஆங்கிலம், அறிவியல் பாட ஆசிரியர்களுக்கும் பொது அறிவு வினாக்களை வகுப்பு ஆசிரியர்களுக்கும் தர வேண்டும். இந்த வினாக்களை கொண்டு மாதந்தோறும் மாணவர்களிடம் மதிப்பீடு நடத்த வேண்டும். இதை தலைமை ஆசிரியர் முறையாக கண்காணிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 26 விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார். 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வரும் 30ஆம் தேதி புறப்படுகிறார். முதலீட்டு பணிகளை முடித்து கொண்டு அடுத்த மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு திரும்ப உள்ளார். 13வது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை ஒட்டி 1040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 23ஆம் தேதி இன்று 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து இன்று 55 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து இன்று 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2833 காவலர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. 180 சிறை காவலர்கள், 631 தீயணைப்பு வீரர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் ஆன்லைனில் நேற்று 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் காவலர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் எனவும் இவர்களுக்கு மாத சம்பளமாக 18,000 முதல் 67,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தேர்வர்கள் தேர்வு அறிவிப்பினை tnusrb.tn.government.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் 1,45,000 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை இடங்கள் 25% மேல் நிரப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கடந்த 6 ஆண்டுகளை விட அதிகரித்தும் உள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.